தக்காளி சட்னி அரைக்க தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு நறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியை வச்சு அதில் கடலெண்ணெயை ஊற்றி எல்லா பொருட்களையும் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டி வதக்கணும், தக்காளியை கொட்டி வதக்கணும், பூண்டை நன்றாக வதக்கி கொண்டு அதன் மேல் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கணும். அடுத்து தக்காளியையும் போட்டு வதக்கி அதோட நல்ல உப்பையும் போட்டு வதக்கிக்கணும். மிளகா பொடி அதையும் நல்லா போட்டு வதக்கி எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரம் அது ருசியாக இருக்கும். வதக்கி எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விடணும். அதுக்கப்புறம் வதக்கிய பின்னர் ஆற வைத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தோசை அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், தோசையும் ஊற்றிக்குவோம். அதுக்கு பக்கத்துலேயே எண்ணெயை வச்சு இதை தாளித்து ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊட்டினோம்னா நமக்கு தக்காளி சட்னி ரெடி. தோசையோட சுட சுட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சுருந்த தோசையோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கும் ஆரோக்கியமானது. பூண்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.